விஷால் சொல்றாரு, ராகவ், அசோக்கு பயந்து போய் மண்டபத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன விஷால் சொல்ற? அசோக் இங்க இருக்கானா? என்னடா சொல்ற? ராகவ், இங்க பாரு, நான் நடந்ததெல்லாம் உனக்கு நான் டீட்டெயிலா அப்புறம் சொல்றேன். முதல்ல அசோக்க தேடுவோம். அதுவும் இல்லாம அசோக்கு நான் தான் கடத்தல்காரன்னு என்னைய தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான். இங்க பாரு ராகவ், சீக்கிரத்துல அசோக்கு மிஸ் ஆன விஷயம் ஸ்ரீஜாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அசோக் நம்ம கிட்ட வந்துடணும். போய் தேடு ராகவ். ஓகே விஷால். அசோக் மண்டபத்துக்குள்ளேயே சுத்துறாரு. ராகவும் விஷாலும் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. ஒரு பக்கமா தேடிக்கிட்டு இருக்காங்க. அசோக் மண்டபத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கப்ப விஷால பாத்துறாங்க. பார்த்த உடனே தயங்கி நிக்கிறாரு. மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இப்ப என்ன பண்றதுன்னு. சேரா சேர்த்து வச்சிருக்காங்க, அந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு அசோக். ஸ்ரீஜா டென்ஷனா இருக்காங்க மண்டபத்துல. ஸ்ரீஜாவோட ஆளுக போன் பண்றாங்க ஸ்ரீஜாவுக்கு. ஸ்ரீஜா கால் அட்டன் பண்ணி சொல்லுன்னு சொல்றாங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே வண்டிய யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிட்டோம் மேடம். ஸ்ரீஜா கேக்குறாங்க, யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல இல்ல மேடம்? வண்டிய சேஃபான இடத்துலதான் வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நான் சொல்றதுல இதையாவது சரியா முடிச்சிங்களே. அம்மா, அசோக் எப்படி இருக்கான் மேடம்? அவனுக்கு என்ன, ராஜா மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டி போய்கிட்டு தான் இருக்கோம். சரி, கவனமா இருங்க மேடம். எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. கொஞ்சம் பாராட்ட கூடாது? உடனடியா பணம் கேட்டுருவீங்க பாருங்க. நான் வேலையை முடிச்சுட்டு வந்து பணத்தை வாங்கிக்கோங்கன்னு உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல. அப்புறம் என்ன? இல்ல மேடம், கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது. சரி, போன் வழியா நான் பணத்தை அனுப்புனா மாட்டிப்பேன். ஒண்ணு பண்ணுங்க, விஎஸ் கார்டனுக்கு வந்துருங்க, நானும் அங்க வந்துடுறேன். வண்டிய எப்படி எடுத்துட்டு வந்தீங்களோ அதே மாதிரி சேஃபா கொண்டு போய் மறைச்சு வச்சிருங்க. ஓகே மேடம், யாருக்கும் டவுட் வராது மேடம். நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துடுறேன் மேடம். ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா போனை வைக்கிறாங்க.